எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது 19s கிட்ஸா இல்லை 2K கிட்ஸா. 90s கிட்ஸ் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பேச வராங்க. நம்ம தம்பி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பொதுவா பார்த்தோம்னா 90க்கு முன் பிறந்தவர்கள் ஒரு ரசனை மிகுந்தவர்கள்னு சொல்லலாம் ஐயா. எப்படின்னா 90ல பிறந்தவங்க ஒரு நகை கடைக்கு போனா அங்க கொடுக்குற காளி பரிசையை ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம பர்ஸை காலி பண்ணிட்டு தான் அவன் பர்ஸ் கொடுக்குறான்னு கூட தெரியாத அப்பாவிங்க நம்ம 90s கிட்ஸ். குழந்தை பருவத்தை கொஞ்சி மகிழ்ந்தது 90க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் கிடைச்சதையா. ஆனால் இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு அது கிடைக்கிறது இல்லையே. பிறந்ததும் ப்ளே ஸ்கூல் ப்ரீ ஸ்கூல்னு வீட்லேயே இருக்க விடுறது இல்லையே. அதனால தாங்க ஐயா சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருந்தது 90களில் பிறந்தவர்கள் தான். சரி, உங்கள் கருத்து சொன்னீங்க. 2K கிட்ஸ் சார்பா நம்ம தங்க பேச வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். எனக்கு முன்னாடி பேசின சார் சொன்னதில் 2 விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும் ஆசைப்படுறேங்கய்யா. என்னது அது சொல்லுங்க பார்ப்போம். நகைக்கடையில் நம்ம பணத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற பர்ஸில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு சொல்கிறது நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. 2வது 90ஸ்ல பிறந்தவங்களுக்கு தான் ரசனை அதிகமாக, எங்களுக்கு இல்லையான்னு கேட்குறேன். 1990க்கு முன்னாடி டிவி ஆன் பண்ணால் ஒரு சேனல் தான் வரும். ஆனால் இப்போ அப்படியா? படம் பார்க்க ஒரு சேனல், பாட்டு கேட்க ஒரு சேனல், நியூஸ் கேட்க ஒரு சேனல்னு எத்தனை சேனல்ஸ் இருக்குது. அது மட்டுமா, எல்லா படத்தையும் ஓடிடிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேமுக்காக சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து வர சொன்னாங்க. என் ஃபோட்டோ பார்த்தா அது நான் தானான்னு எனக்கே சந்தேகம். அப்போ எடுத்த ஃபோட்டோவில் ₹1 சைஸுக்கு நெத்தியிலையும் கன்னத்துலையும் பொட்டு வச்சு நம்மளே மார்வேஷம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து தவழ்கிறது நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது 2K கிட்ஸ் தாங்கய்யா. எதிர்கட்சி பலமாக பேசிட்டு போயிடாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன தம்பி சொல்ல போகிறீங்க? இப்படி சேனல்ஸ் நிறைய இருந்தால் என்ன பையன், எங்கள் 90s கிட்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்குற ஒளியும் மாதிரி வறுமையாக சொல்லுங்கள். அதில் பாட்டு ப்ளே ஆகும்போது பாடல் வரிகள் கீழே ஓடிட்டு இருக்கும். அதை பார்த்து பாடுற ஒரு சந்தோஷம் இந்த 2K கிட்ஸ்க்கு கிடைக்குமாங்கய்யா? ஸ்கூலில் லீவ் விட்டால் போதும், தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அங்கே இருக்க பசங்களோட சேர்ந்து பட்டம் விடுறது, கண்ணாமூச்சி விளையாடுற சந்தோஷம்லாம் எங்கள் 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்க உலகம் ஒரு ஃபோனுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. ஆக மொத்தத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறது 90s கிட்ஸ் தான்யா. அப்படி போடு. இப்போ இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. வாங்க அம்மா. ஐயா, சார் பேசும்போது சொல்கிறாரு 2K கிட்ஸ் உலகமே ஃபோனுக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னு. இப்போ அவர் தான் உலகம் தெரியாமல் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அட அம்மாங்கய்யா, கரண்ட் பில் கட்ட வரிசை, பேங்க்ல பணம் எடுக்க வரிசை, பணம் போட வரிசை, இப்படி வரிசையில் நின்னே அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் அப்படியா, ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்தோமா, பில்லில் கட்டினோமா, பேங்க்கில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா, உள்ளங்கையில் எல்லா வேலையும் முடிச்சிருவோம் ஐயா. ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினா கூட கடைக்கு போய் கூட்டத்தில் நின்று வாங்கிட்டு வந்தவங்க 90s கிட்ஸ். ஆனால் நாங்கள் இருக்க இடத்துக்கே சாப்பாடு வர வைக்கிறோம். அது உங்கள் காலத்தில் இருந்தா ஒளியும் பார்க்குறத பேசுகிறீங்களே, எங்களை மாதிரி நினச்ச பாட்டு நினச்ச நேரத்தில் கேட்க முடிஞ்சதா அவர்களுக்கு? சபாஷ், சரியான போட்டி. அடுத்து வாங்க தம்பி. ஐயா, உள்ளங்கையில் எல்லா வேலையும் முடிக்கிறத சொல்லறங்க. இந்த மொபைல் பேங்கிங் வரும் முன்னாடி சேமிப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இவங்கிட்ட சேமிப்பு இருக்கா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் வாங்க முடியும்னு வந்த பிறகு அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறதே இல்லைங்கிறது உண்மைதான்யா. எதை எடுத்தாலும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி கணக்கே இல்லாமல் செலவாகிறது இவங்களுக்கு தெரியல போல. பாவங்கய்யா 2K கிட்ஸ். ஆனால் நாங்கள் அப்படியா, எங்களுக்கு ஸ்கூலுக்கு டெய்லி மிட்டாய் வாங்க கொடுக்குற காசை கூட சேமித்து வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கிஃப்ட் வாங்கி தர்றவங்க தான் 90s கிட்ஸ். சார் சொல்கிறாங்க, இந்த மொபைல் பேங்கிங் வந்த பிறகு அக்கௌண்ட்டில் காசே இருக்கிறது இல்லையா. ஆனால் அவங்களுக்கு தெரியல போல, மொபைல் பேங்கிங் வந்த பிறகு தான் பணம் திருட்டு போகிறது குறைஞ்சிருச்சுன்னு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற காசை சேமித்து வச்சு gift வாங்குவாங்களான்னு. அப்போ நாங்கள் எதுவும் வாங்குறது இல்லையா?
90களில் பிறந்தவர்கள் அப்பா அம்மா கிட்ட காசு வாங்கி சேவ் பண்ணி gift வாங்கினாங்க. ஆனா 2K கிட்ஸ் அப்படியா, அவங்க சம்பாரிச்ச காசுல gift வாங்கி கொடுக்குறாங்க ஐயா. 90களில் பிறந்தவர்களுக்கு எதாவது வேணும்னா அப்பா அம்மா கிட்ட காசு வாங்க போராடணும். ஆனால் 2K கிட்ஸ் படிக்கும்போதே ஃபீஸ் கட்ட பார்ட் டைம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்கய்யா. ஆனால் 2K கிட்ஸுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இது தப்பு இல்லையா ஐயா? 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான சுதந்திரம் 90க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு தான் கிடச்சிச்சின்னு சொன்னால் அதுதான் ஐயா உண்மை. ஐடி டிபார்ட்மெண்ட் இந்த மண்ணில் ஆரம்பித்த பிறகு தான் பணங்கிற ஒன்றே புழங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பணப்புழக்கம் குறைவு தான். இந்த காலத்தில் உழைப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால 4 காசு சம்பாதிக்க முடியுது. மனசாசப்பட்ட சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கிடைக்கிறது. நைட் 12 மணிக்கும் பீஸா கிடைக்கிறது. உங்களுக்கெல்லாம் 12 மணிக்கு பிசாசது தானே தெரியுங்கய்யா. இட்லிக்கு 25 வகையான சட்னி வச்சு ஹோட்டல் ஆரம்பித்து வைரல் ஆகுது. அங்கே நடத்துறதெல்லாம் இளைஞர்கள் தான்யா. எங்களுக்கு பீட்சாவையும் சுவைக்க தெரியும், இட்லியையும் சுவைக்க தெரியும். அதனால தாங்கய்யா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். நாடு உணவுகள் வகை வகையாக கிடைக்குது. உடுப்பி உணவுகள் உடனே கிடைக்குது. பர்மீஸ் அத்தோ, சைனீஸ் நூடுல்ஸ், இட்டாலியன் கிரில், மெக்சிகன் பிசானு சகலமும் இப்போ கிடைக்குது. இதை சொன்னால் நாங்கள் வீட்டில் சமைக்கிறதே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே இருந்தாலும் தினமும் கடையில் வாங்கி சாப்பிடும் வசதி இப்போ உள்ளவர்களுக்கு தானே இருக்குது. அப்போல்லாம் இந்த உலகத்தில் ஆண்கள் மட்டும்தான் இருந்த மாதிரியுமே பெண்களே இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்துட்டாங்கய்யா. ஐயா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்கள் தனி குடித்தனம் இருக்கோம். எங்கள் மாமியார் நீங்கள் தனியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. 90க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இப்படி தனியாக இருக்க முடியுமா? இல்லை இருக்க தான் விடுவாங்களா? கல்யாணம் பண்ணாதான் செட்டில் ஆகுறோன்னு நீங்கள் சொன்னீங்க. செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம்னு நாங்கள் சொல்கிறோம். ஒளியும் ஒளியும் பார்த்து வளர்ந்த நீங்கள் எங்க? ஓடிடியில் படம் பார்க்குற நாங்கள் எங்க? பேப்பரில் ரிசல்ட் பார்த்த நீங்கள் எங்க? பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்ண நாங்கள் எங்க? ஓ, பரீட்சையே எழுதாம பாஸ் பண்ணவங்களா நீங்கள்? அதனால எந்த கோணத்துல பார்த்தாலும் 90க்கு பிறகு பிறந்தவர்கள் தான் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்லி விடைபெறேன் ஐயா. சபாஷ். எதிர்க்கட்சியை ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க போல. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஐயா, ஃபோன்ல எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. முடிச்சு என்ன பையன்? அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர்னு கேட்டால் 1Kன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1K பேரை முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சோஷியல் மீடியா ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு 4 பேர் நண்பர்கள் இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க மாமியார் தனியாக இருக்க அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாமியாரே 90க்கு முன்னாடி பிறந்தவங்க தான்யா. இந்த மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷமாக வாழ வச்சு அதில் மகிழ்ச்சி அடைகிறது 90களில் பிறந்தவங்க தானுங்கய்யா. ஆக மொத்த மகிழ்ச்சியா இருப்பது 90களில் பிறந்தவர்கள் தான் என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை வழங்குமாறு நம் நடுவரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அட அட, 2 அணிகளும் அருமையா பேசுனாங்க. அனல் பறக்க வாதம் நடந்துச்சு. பார்க்கவே அருமையா இருந்துச்சு. 2 அணிகளும் ஒண்ணுக்கொண்ணு சளைக்காத மாதிரி பேசுனாங்க. இப்ப தீர்ப்புக்கு வருவோமா? என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து அதன் மூலம் மகிழ்ச்சியா இருக்கும், 2K கிட்ஸா விட 90களில் பிறந்தவர்கள் தான் அதிக மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் என்று கூறுவதில் எனக்கு மகிழ்ச்சி அதிகம்.